உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணொளி என்னவென்றால், இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து கொண்டு, கன்னிமனையில் கேதுவும், சந்திரன் அதாவது மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் தனுசு மனையிலும், கும்பமனையில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கொண்டு, மீனமனையில் 3 கிரகங்கள் சூரியன், ராகு, சுக்கிரன். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகளை பார்க்கும்போது, கிரக பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இந்த 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் மீனமனைக்கு வக்ரமாக வருகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரிய பகவானுடைய பெயர்ச்சியானது மேசமனைக்கும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானை நீசமாக கொண்ட உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சனி பகவானோடு இணைவிருக்கிறார். அப்போது சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே ஒரு இறுக்கம் ஏற்படுத்தும், ஒரு மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலும் சனியினுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது. அப்போது என்ன செய்தாலும் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குவது போல ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும். கோபம், ஆக்ரோஷம் என்பது கூடாது அப்படிங்கிறதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது 23ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் மீனமனைக்கு, அதாவது 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் என்கின்ற பஞ்சமஸ்தானம் என்கின்ற 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போது அங்கே குருவினுடைய வீட்டில் போய் அமர்கிறார். அப்போது குருவினுடைய வீட்டில் செவ்வாய் பகவானும், செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவானும் இருந்து, அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது. அப்போது முற்பகுதியில் கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை. அப்போ எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும். கோபம், ஆக்ரோஷம் கூடாது அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என பிடிவாத குணம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 2ஆம் இடத்தையே, அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வில் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கிறது. தன்னுடைய பேச்சு, அதாவது சொல்வாக்கு என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்போ 2ஆம் இடம் என்பது தனம், ஏதாவது ஒரு ரூபத்தில் தனம் உங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய தன்மை. ஏன் சொல்கிறேன்னா, கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார். தனஸ்தானத்தை, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அப்போ தனத்தில் எந்த பிரச்சனை இருக்க போறதில்லை. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ வீட்டுக்கு, குடும்பத்துக்கு பணம் இந்த மாதம் ஏதோ ரூபத்தில் வந்து சேரும் என்பதுதான் அமைப்பு. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் திருச்சலை கொடுத்து பிற்பகுதியில் வருமானம் தரக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போ 4க்குரியவன் வலிமையாக தான் இருக்கார். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு. அங்கே செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது
வேண்டும். கோபம் ஆக்ரோஷம் என்பது ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இரண்டு பாவகிரகங்கள் இணைந்திருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தாய் வர்க்க ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வந்து விலகும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அப்போ காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. கூட ராகு வேற இருக்கார். அப்போ காதலில் இருப்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் படித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே நன்றாக இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த இதில் என்ட்ரி ஆகணும் என்கின்ற எண்ணம், அந்த உறுதிப்பாடு உங்கள் மனசில் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டில் சென்று அல்லது அதர் ஸ்டேட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வெளி அதர் ஸ்டேட்டில் போய் ஐஐடி இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் குரு பகவானுடன் புதன் பகவான் இணைவு பெற்றிருக்கார். ஸோ 6ஆம் இடத்தில் குருவும் புதனும் இணைந்து இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதாவது ஒரு வேலை கிடைக்கல, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆச்சு, ஒரு திருப்தி இல்லாதவர்களுக்கு திடீரென்று வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு கடன் வந்து சேரக்கூடிய தன்மைகள், கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது சால சிறந்தது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7க்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த அனைத்து சுப காரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள், இவருக்கு இவர்தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், ஒரு சிலருக்கு நிச்சயதாரம் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு. காதலில் இருப்பவர்கள், நெடு நாட்களாக காதல் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். என 7க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் திருமணம் என்கின்ற அந்த தன்மையும் உங்களுக்கு இழுத்து செல்லக்கூடிய தன்மைகள். 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம் ஏப்ரல் 10ஆம் தேதி 5ஆம் இடத்தில் நீசமடைந்து நீச பங்கமாக மாறி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 8க்குரியவன் 11ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகி அந்த 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர்களுக்கு, வெளி மாநிலம் வெளியூர் இதில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்லவா, அதற்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, அந்த புதன்ங்கிறதுனால இந்த கம்ப்யூட்டர்ஸ் தகவல் தொடர்பு துறை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான பாக்கியங்கள் 100% இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே தனுசு மனையில், அதாவது 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு பண்ணி அதன் மூலமாக அலைச்சல் திருச்சல் அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகங்கள், இதெல்லாமே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். 10ஆம் இடத்தின் அதிபதி உச்ச பலத்தோட வலிமையா 6ஆம் இடத்தில் அமரப்போகிறது இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ 10ஆம் அதிபதி வலுப்பெற்றாலே வேலை நன்றாக இருக்கும், தொழிலும் நன்றாக இருக்கும், தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கான உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தை குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறதுனால மாற்றம், அதாவது ஒரு மாறணும், தான் இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறணும் என்று எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட மாற்றலாகக்கூடிய தன்மை, இடமாற்றம் எதிர்பார்க்கலாம்.
பதவி உயர்வு, ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. சூரியன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல் பலன்கள், அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள், பட்டங்கள், கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களை 4 பேர், அதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு கௌரவம் கிடைக்கல, அப்படி அங்கீகாரம் கிடைக்கலன்னா இப்போ அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைகிறது. 11ஆம் இடத்தில் கேது இருப்பது சிறப்பு. அது கன்னிமனையில் கேது இருப்பது ஒரு உள்ளுணர்வு சக்தியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ நல்ல அறிவு புலப்படும். எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை அப்படிங்கிற அந்த தன்மை உணர்வு பூர்வமாக உங்களுடைய உள்ளுணர்வுடன் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுத்தும். அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள், விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவருக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மைகள், தூரதேச பிரயாணங்கள், யாத்திரைகள் செல்வதற்கு உகந்த காலமாக அமைகிறது. அப்போ ஒரு சிலர் சமூக பணிகளிலும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக அங்கீகாரம், புகழ் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும், ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் நீக்கி நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். சரியாக வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி அல்லது 12ஆம் அதிபதியினுடைய தசா புத்திகள் இயங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கிறது, இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ படித்தவுடன் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தால் நமக்கு சிறப்பு என்பது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது, எப்போ நமக்கு திருமணம் நடைபெறும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.